ஸோ வணக்கம். இன்றைக்கி வந்து +2ல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். யூனிட் 2ல் வந்து சாப்டர் 5. ஓகேயா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானுடைய வேரியபிள்ஸ் என்ன, ஆப்ரேட்டர்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ பைத்தான் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பார்த்திங்கன்னா கிடோ வேன் ரோசம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில், நெதர்லாண்டில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அங்கே தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 1991 அதை வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பைத்தான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு 1970s பார்த்திங்கன்னா பிபிசி சேனலில் வந்து ஒரு காமெடி சீரீஸ் ஒன்று போகுது, மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பைத்தான் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து அப்படி வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜும் ரன் ஆகும், அதே நேரத்தில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ண ஒரு லாங்குவேஜ். ஓகே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சயின்டிஃபிக்கும் சரி நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் ரெண்டுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகும். இதில் தான் ரன் ஆகும், இந்த லாங்குவேஜ் இந்த ஓஎஸில் தான் ரன் ஆகும் அப்படின்னு கிடையாது, எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகும். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஏன் ரொம்ப அச்சுவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ரீச்சபுளாக எப்படி ஆச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக வாசிக்கலாம். இந்த சென்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், புதுசாக ஒருத்தர் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஈஸியாக இதை நினைஞ்சிடுவார், கண்டுபிடிச்சிக்கிடுவார், இதில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அது பேர் ஈஸி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் நம்ம இதை பண்ணலாம். ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்கிறாங்க, ஒன்று ஸ்கிரிப்டிங் மோடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ராக்டிவ் மோட்லேயும் பண்ணலாம், ஸ்கிரிப்டிங் மோட்லேயும் என்ன பண்ணலான்னா இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இன்ட்ராக்டிவ் மோட்னால் என்ன அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி, அதாவது பைத்தான் IDLE அப்படின்னு சொல்லி, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அதுதான் வந்து IDLE. விண்டோஸில் வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தான் ஹையர் வெர்ஷன், அதாவது 3.0க்கு மேலே உள்ள வெர்ஷனை என்ன பண்ணணுன்னா நீங்கள் சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு ப்ரோக்ராம் போனீங்கன்னா இது இருக்கும், அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் இது அவைலபிளாக இருக்கும். ஓகேயா? ஸோ இது வந்து நம்ம ஒரு லைவ் செக்ஷனாகவே இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து இந்த இருக்குது IDLE. ஓகே. ஸோ இந்த IDLEயில் என்ன பண்ணலான்னா நீங்கள் டைப் பண்ணலாம். உதாரணத்துக்கு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு :: வெல்கம் டு மை சேனல் :: கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா வெல்கம் டு மை சேனல் வந்துடும். ஸோ இது ஒரு வகையாக நீங்கள் வந்து பண்ணுறது. ஓகே. IDLE இது ஸ்கிரிப்டிங்கில் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் போனீங்கன்னா ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா நியூ ஃபைல். ஓகே. ஸோ இந்த நியூ ஃபைல் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நியூ ஃபைல் போனீங்கன்னா ஃபைல் இருக்கும், எடிட் இருக்கும், ஃபார்மேட், ரன் ஆப்ஷன் இருக்கும், மற்ற நார்மலாக உள்ளது இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். A = 50, B = 63, அப்புறம் C = A + B, print C. ஓகே, அவ்வளோதான். ஸோ நிறைய நீங்கள் இன்டிஜர் அப்படிலாம் டிக்ளேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவஸ் இல்லைன்னா சேவ். ஸோ நேராக வந்து இந்த ப்ரோக்ராத்துக்குள்ளே பைத்தான் 32க்குள்ளே demo 1 அப்படி போட்டு
டாட் பிஒய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கண்டிப்பாக பிஒய் அதாவது பைத்தானாக குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். ஓகே, அப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா ரன் பண்ணணும். ரனில் போய் ரன் மாடியூல். ஸோ ரன் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 113 இல்லையா? உங்களுக்கு ஆன்சர் அதானே, அதை பார்த்தீங்கன்னா தெரியும், 50 + 63. ஸோ என்ன ஆயிடுச்சு, நீங்கள் ரன் பண்ணோடனே உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன ஆயிடுச்சு, 113 வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் மோடில் எப்படி பண்ணுறது. ஸோ ஸ்கிரிப்டிங் மோடில் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த ப்ரோக்ராத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல, டைப் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போதும், மறுபடியும் அதை என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேயா, சரி. ஓகே, இதுதான் வந்து இந்த 2 மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அது மாதிரி இந்த இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி தான் A = 67, B = 32, C = A + B, print C. ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணுன்னா டைப் பண்ணணும். எப்படி ஆரம்பிக்கணும், டபுள் கோர்ஸ் இல்லைன்னா சிங்கிள் கோர்ஸ். சிங்கிள் கோர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். இந்த sum of the two values அப்படின்னு வச்சு கோலம் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அவ்வளோதான். ஓகே, இது பண்ணிங்கன்னா 99 ஆன்சர் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவ்லேயும் பண்ணிக்கிடலாம், ஸ்கிரிப்டிங்லேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பார்க்க பார்ப்போம். இதில் என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட்டாகவும் கொடுக்கணும், அதே மாதிரி அது அவுட்புட்டும் வரணும். ஸோ ரெண்டுக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இன்புட்டுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன், அது இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு. ஓகே, ரெண்டும் வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, இந்த ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். அதாவது சிங்கிள் கோர்ஸ்லேயும் கொடுக்கலாம், டபுள் கோர்ஸ்லேயும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் எப்படி டபுள் கோர்ஸில் கொடுக்கலான்னு சொல்லி, அதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் போட்டேன். ரெண்டாவது வெறும் பிரிண்ட்டுக்கும் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது எலமெண்ட் போட்டுட்டு அதில் வேரியபிள். ஸோ 3-4 விதமாக என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கொடுத்துக்கிடலாம். அதே மாதிரி இன்புட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட்டுன்னு போட்டு வேரியபிள் போட்டுட்டு ஈக்குவல் டு இன்புட் அந்த ஸ்ட்ரிங் அந்த இதை கொடுக்கணும். ஓகே, ஸோ 2 ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொடுக்கலாம். அது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா, அது என்னன்னு நம்ம என்ன சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணால் கொடுக்கலாம். மல்டி லைனில் செகண்ட் லைனில் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லாஷ் போட்டு என்ன செய்யணும், எண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த சேம் எக்ஸாம்பிள் தான். உதாரணத்துக்கு x = 5, y = 3, z = y + x எதுனாலும் செய்யலாம். ஸோ 3 விதமாக கொடுக்க போகிறோம். பிரிண்ட் z ஒத்தியில் கொடுக்க போகிறோம். ஓகே, அதனால பிரிண்ட் சிங்கிள் கோர்ஸ்லேயும் கொடுக்கலாம், டபுள் கோர்ஸ்லேயும் கொடுக்கலாம். இந்த sum of the values are கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இல்லைன்னா print the value of x கொடுத்துட்டு x the value of y and z y.
is set. அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடுது, the value of x வந்து 5 the value of y 3 is 8 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகே, இந்த மாதிரி நிறையா மெத்தடில் நம்ம நினச்சிக்கலாம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இன்புட் கொடுத்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்புட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி x is equal to integer. ஓகே, இன்புட் என்டர் த நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே என்ட்ரு கேட்கும். ஸோ 5. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா ஒய்க்கு இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். ஸோ ஒய் இதில் 2ன்னு கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிட்டு வேல்யூ ஸோ 3 அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா print the sum is அப்படின்னு கொடுத்துட்டு x plus y கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 8 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இன்புட். நம்ம அவுட்புட்டு பார்த்தோம், இது வந்து இன்புட். ஸோ இன்புட்டுங்கும் போது என்ன பண்ணுது, வேல்யூ ரெண்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகே, இதுதான் இன்புட் அவுட்புட்டுக்குள்ளே. ஸோ இதில் வந்து இந்த ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணுறது, கமாண்ட் லைன் கொடுக்குறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ் போட்டு the sum of the two numbers அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டா அது என்ன ஆகாது, எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து கொடுக்குறது. இது நம்ம டபுள் லைன் பண்ணிங்கன்னா sum of the two numbers are given as, இது சிண்டெக்ஸர் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது இப்படி போடாமல் என்ன பண்ணோன்னா இதில் லென்த்தியாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டே போகணும், டைப் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா தான் என்னாகும், நீங்கள் பிரேக் கொடுக்கணும். ஓகேயா, ஸோ இது வந்து கமாண்ட் லைனுக்கு போயிடும். ஓகே, ஸோ இது வந்து லென்த்தியாக இருக்குது, இதில் பிரேக் ஆகுது அப்படிங்கும் போது நீங்கள் என்ன செய்யணும், டபுள் லைனுக்கு வரணும். ஓகேயா, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. அடுத்தது என்ன அப்படின்னா இன்டென்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் C++ல் இல்லைன்னா ஜாவாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேராந்திசிஸ் இருக்கும். ஓகேயா, பிரேசஸ், கேர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். ஒரு பிளாக்குக்கு இன்னொரு பிளாக்கு, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா வாய்ட் அதாவது மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், சப் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கேர்லி பிரேசஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும். பட் இங்கே என்ன அப்படின்னா ஸ்பேஸ் இல்லைன்னா டேப் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் பிரேக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வந்து எந்த வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் என்ன செய்ய தேவையில்லை, பிரேக்குன்னு காட்ட தேவையில்லை. ஸோ ஒரு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பிரேக் ஆஃப் த பிளாக் அப்படின்னு எடுத்துக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபார் லூப் போடுறீங்க, திடீர்னு ஸ்பேஸ் விட்டுட்டு இன்னொரு வேறு ஏதாவது என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும், அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறோன்னா ஓஹோ இங்கே ஏதோ ஒரு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். பட் மற்ற லாங்குவேஜில் அப்படி கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிள் தான் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலான்னா டோக்கன்ஸ், ஐடென்டிஃபிகேஷன், வேரியபிள்ஸ், இன்டிஜர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா, ஸோ நான் உங்களுடைய ஜோயல். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.